நான் மக்களே நீங்கள் எபிசோட் எப்படி இருந்துச்சு? நான் பார்க்கவே கிடையாதுங்க, லைவ் பார்க்கல. ஆக்சுவலாக 1 hour எபிசோடை மட்டும் பார்த்துட்டு அதை பற்றி பேசலாம். ஏன்னா வந்து நம்ம இதை ஆரம்பிச்சிட்டோம், இதை வந்து பாதிலே வந்து ஸ்டாப் பண்ண வேணாம், சரி பேசலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது சரி என்ன இருக்க போகுது, எப்படியும் பாரும் இல்லை கமருதுன்னு இல்லை, இவங்க 2 பேரை வச்சு தான் இவங்க இத்தனை நாளாக ஷோ ரன் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. என்ன பண்ணியிருக்க போகிறான்னு பார்த்தா இன்றைக்கி 2 பேர் தரமான சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க. இதை நான் கடைசியில் தான் பார்த்தேன். யாருன்னா நம்ம வினோத் ப்ரோவும் வியானாவும் ப்ரூட்டலி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க 2 பேரை. அந்த 2 பேர் யாருன்னா நடிப்பு அரக்கி நடிப்பு அரக்கன். யார் தர்பீஸ் நினச்சிங்களா? இல்லை, நடிப்பு அறைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு. நடிப்பு அரக்கன் ஒருத்தர் இருக்காரு, விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன், அவனையும் ப்ரூட்டலி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சேனலில் புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு விடுங்க. ஒன்றுமே கிடையாது நண்பர்களே. இன்றைக்கி 1 hour எபிசோடை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது வந்து ப்ராங்க் பண்ணுறாங்களாம்மா. இந்த ப்ராங்க் எதுக்கு நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்க? இந்த ப்ராங்கில் இந்த வீட்டில் வந்து 2 பேர் வந்து புனிதர்களாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு இவங்க எடுத்து சொல்கிறாங்களாம். அந்த 2 பேர் யார்? ஒன்று சாண்ட்ரா, இன்னொன்று சபரி. அதாவது இவங்க 2 பேரும் எல்லாரும் போயிட்டு, சார் சாண்ட்ரா அங்கே துடிக்கும் பொழுது சபரி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு சொல்ல, இன்னொருத்தவங்க சாண்ட்ரா வந்து ரொம்ப பேனிக் அட்டால பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஸோ அதனால் அவங்க இருக்கணும் சார் இந்த வீட்டில், அவங்கள சேவ் பண்ணணும் சார் சொல்லிட்டு இந்த ஒரு கேங்கு. எம்மா முடியல. அதுலேயும் போயிட்டு நம்ம சாண்ட்ராக்கா உள்ளே போயிட்டு ஒரு ஆக்டிங்கை போட்டாங்க பாருங்க. இப்போ சபரி என்னோட கூட பிறக்காதான்னு என்னை காப்பாற்றுறேன், அதெல்லாம் ஓகே டன், அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் வந்து நல்லா ட்ராமா பண்ணுறீங்கடா, நல்லா சிறப்பாக ட்ராமா பண்ணுறீங்க. இதில் உண்மையாகவே வந்து வினோத் மட்டும்தான் இன்றைக்கி நிறைய சம்பவங்கள் பண்ணியிருக்கார் போல இருக்க. சேச்சியை வந்து கிழி வச்சிருக்காரு போல இருக்கு. 3 பேரை வந்து நாசுக்கா வெளியில் தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. 2வது வந்து அழுகிற போட்டின்னு ஒன்று வச்சா எங்கள் சாண்ட்ராக்கா தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. சரி, இன்னைக்கு வந்து நான் ஒர்க்குக்கு போகாமல் இருந்தேன்னா வச்சுக்கலாம், இது எல்லாத்த பற்றி நான் பேசியிருப்பேன் பரல, பேச முடியாமல் போயிடுச்சு. சரி ஓகே டன், நம்ம 1 by 1 பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த டாஸ்க், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டாஸ்க் அப்படிங்கிறது ஒரு ப்ராங்காக இருந்தாலும் எல்லாருமே நாமினேஷனில் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட டிசைவ்டே இல்லாத ஃபைனலிஸ்ட் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க உட்காந்துட்டு இன்றைக்கி சொல்கிறாங்க, இப்போ இவங்க இருப்பாங்களே நம்ம வியானா வந்து சொல்லியிருப்பாங்க, எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்வதியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது, இது கார்லேருந்து இடிச்சு தந்த பார்வதியா அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தை கேட்குறாங்க. அதே அரோரா கிட்ட நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து பார்வதி மேலேயும் வன்மத்தை கேட்கிருக்கு, கமருதீன் மேலேயும் வன்மத்தை கேட்கிருக்கு. சரி, நம்ம யாருமே வந்து அட்டாக் பண்ணக்கூடாது, ரொம்ப டீசெண்டாக பேசணும்னு பார்த்தா உனக்கே அவ்வளோ வன்மம் இருக்கா? வன்மம் இருக்குன்னா அவங்கள வச்சு போட்டணும். உனக்கே அவ்வளோ வன்மம் இருக்குன்னா அவங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு அரோரா அப்படிங்கிற ஒரு பீஸ் உள்ளே இருக்குனாலே அது காரணமே கமருதீனும் பார்வதியும் தான். இவங்க 2 பேர் லைம் லைட் கொடுக்கல, இது பேசும்போதெல்லாம் இதை வந்து கண்டுக்காம சீஃபே அப்படின்னு சொல்லி போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு அரோரா அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட் இன்னைக்கு வந்து ஃபைனல்லே வந்திருக்காது. இவங்க உட்காந்துட்டு பேசுகிறாங்க, பார்வதியை வந்து எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு வியானா சொல்லும்போது கார்லேருந்து எட்டி உதச்சாங்களே அந்த அப்படியே அதை சொல்லுமேங்க, எரியுது மூஞ்சலாம், திக்குன்னு எரியுது நம்ம அரோராவுக்கும் திவ்யா கணேஷுக்கும். அந்த சைடு வந்து சாண்ட்ராவுக்கு வந்து லைட்டாக புரிஞ்சிருச்சு, ஆஹா இவங்க 2 பேரும் வெளியில் போனதுனால ஏதோ லைட்டாக சம்பவம் நடந்திருக்கு, அதனால தான் வியானா வந்து லைட்டாக நம்மகிட்ட வந்து எரிஞ்சு விழுறாங்க அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்மளோட விக்ரம் வந்து வியானா உள்ளே வந்தவொடனே ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, நான் எல்லாத்தையும் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரை வந்து சம்பவம் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா. அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட விக்ரம், ஏன்டா உனக்கு விக்ரம் மேலே இவ்வளோ காண்டு, அப்படி என்னடா பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா. பார்வதி வெளியில் போகும்போது வந்து மன்னிப்பு கேட்க வந்து நிற்பாங்க. அப்போ விக்ரம் என்ன சொல்லியிருப்பான், கதவை திறந்துருக்கு வெளியில் போ, இவன் தான் இதுக்கு பேர் தான் விக்ரம் அப்படிங்கிறது. டேய் நீ உத்தம, பாரு கெட்டவன், ஏண்டா நீ உத்தம, வெளியில் போ, கதவை திறந்துருக்கு. கமருதீன் வந்து நிற்கும் போது அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், எல்லாம் கிளம்புங்க. யாரா நீ என்னடா அவ்வளோ பெரிய நல்லவடா நீ வந்து அடுத்து இவங்க 2 பேரையும் வந்து அவ்வளோ வன்மத்தில் அவங்க எவ்வளோ மனசிறங்கி வந்து காலில் விழாத முறையாக வந்து கெஞ்சுறாங்க. அவங்கள போயிட்டு அவங்க வெளியில் போகும்போது இவனுங்க எல்லாரும் லிட்டரலாக சேர்ந்து என்னமோ இவனுங்க எல்லாரும் பெரிய உத்தமர்கள் மாதிரியும், வெளியில் போன அவங்க 2 பேர் வந்து கெட்டவங்க மாதிரியும் ஒரு விசீனை போட்டால, இப்போ இதை விட எக்ஸ்போஸ் ஆகணும். நான் சொல்கிறேன் நண்பர்களே, இன்றைக்கி ப்ரூட்டலி 2 பேர் எக்ஸ்போஸ் ஆனாங்க. ஒன்று விக்ரம், இன்னொன்று நம்மளோட சேச்சி, இன்னும் 3 பேர் இருக்காங்க. நான் வினோத்தை சேர்க்க மாட்டேன் இதில். வினோத்துக்கு நல்லா தெரியும் இதை பிளான் பண்ணி பண்ணது சாண்ட்ரா தான். வெளியில் மக்களாகிய நம்ம அவங்க பண்ண ட்ராமாவை பார்த்துட்டு இவங்க பண்ணுறது ட்ராமான்னு சொல்கிறோம். மனுஷன் உள்ளே இருந்துக்கிட்டு எல்லாரும் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது எப்படி யோசிச்சார் பார்த்தீங்களா? கரெக்டாக அவருக்கு வந்து ஒரு இது இருக்குது,
ஏன்னா வந்து கமருதீன் இது பண்ணும்போது அவங்க ஒரு விஷயத்த பண்ணுறாங்கடா, வேணும்னே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, இப்போ வியானா வந்து சில விஷயங்கள் சொல்லும்பொழுது அவருக்கு 100% கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் 3 பேரை நேக்காக வெளியில் தள்ளி விட்டீங்க அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ப்ரூட்டல் அட்டாக்குங்க. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட், மூஞ்சிக்கு நேரம் அடி. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நீனு அடி ஒன்றும் பேச முடியல அவங்களால. போயிட்டு விக்ரம்கிட்ட போய் கதைக்கிட்டு இருக்காங்க. விக்ரம் வந்து வினோத் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் ட்ராமா பண்ணி அவங்கள அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன பண்ணுவேன், நானாக போயிட்டு ரெட் கார்டு கொடுத்தேன். நீ ரெட் கார்டெலாம் கொடுக்கலம்மா, நீ பண்ண பற்றிய ஒரு ஆஸ்கார் லெவலுக்கு ஒரு ஆக்டிங் ஒன்று போட்டல, அந்த ஆக்டிங்கில் மயங்கி இங்கே சேது ப்ரோ ரெட் கார்டை தூக்கிட்டு வந்து கொடுத்தாருப்பாரு. ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல வந்து அப்படியே வந்து எக்ஸ்போஸ் ஆகிறானுங்க ஒவ்வொருத்தனா. இப்போது இந்த ஆர்ஜே ஷான் ஒருத்தன் வந்து பேசிட்டு இருக்கல. ஸோ அந்த ஆள் வந்து நேற்று என்ன சொல்கிறதுனா, அவன் வீடியோ பார்த்தேன், நேற்று போட சொல்லியிருந்தேன்னா, நான் வந்து டாக்டரை போய் நேராக பார்த்தேங்க. டாக்டரை போயிட்டு நேராக விசாரித்தேன். எங்களோட அறிவு கண்கள்லாம் திறந்து பார்க்கும்போது சாண்ட்ரா வந்து உண்மையுமே பேனிக் அட்டாக்ல தான் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்க பாதிக்கப்பட்டவங்க வரும்பொழுது அவங்க பார்த்த உடனே பயந்துருவாங்க, நொறுங்கிடுவாங்க, உடஞ்சிருவாங்கன்னு சொல்லி ஒரு உருட்டை விட்டுனான். அந்த ஆள் இன்றைக்கி என்ன சொல்லி வச்சிருக்கான், எனக்கு கூட அவங்க பண்ணுறது ஏதோ கொஞ்சம் லிட்டிலாக கொஞ்சம் ஹையாக இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு ஒரு உருட்டை விட்டுருக்கான். இவன் மட்டும் கிடையாது, வெயிட் பண்ணுங்க, ஒவ்வொருத்தரும் எக்ஸ்போஸ் ஆவான். ஒவ்வொருத்தரும் அங்கே இருக்கிற கண்டஸ்டண்ட்டு ஒவ்வொருத்தரும் எக்ஸ்போஸ் ஆவான். வெளியில் வன்மத்தை கொண்டானுங்க பார்த்தீங்களா, அவனுங்க ஒவ்வொருத்தரும் எக்ஸ்போஸ் ஆவானுங்க. இது நடக்குதா இல்லையாங்கிறத மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து இன்றைக்கி வியானா பண்ணுறாங்க, கானா வினோத் பண்ணுறாரு அப்படிங்கிறத தாண்டி வர கண்டஸ்டன்ட் ஒவ்வொருத்தவங்களா ஒவ்வொரு ஆளை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பொறுத்து வந்து பாருங்க மக்களே. அதுக்கப்புறம் வந்து வியானா வந்து ஒவ்வொருத்தவங்களை பற்றி வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து சபரி வந்து இவெல்லாம் வந்து எப்படி வந்தான், இத்தனை நாளாக வந்து மிச்சரத்துட்டு தான் இத்தனை நாளாக வந்து கடந்து வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சபரிக்கு வந்து ஒரு அட்டாக்கு. ஸோ அதுக்கப்புறமா வினோத்தை பற்றி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பாசிட்டிவாக சொன்ன மாதிரி இருந்துச்சு. வினோத்தை சொல்லும் போது நீங்கள் டிரான்ஸ்பரண்டாக இருக்கீங்க, நீங்கள் எப்படி, அதாவது வந்து மற்றவங்களாம் வந்து பொய்யா, நம்ம விக்ரம் இருக்கான் பார்த்தீங்களா, ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு பொய்யா போய் சாரி கேட்பான்ல, ஸோ அந்த மாதிரி பொய்யா சாரி கேட்கப்பேன். உங்களுக்கு மனசிறங்கி மனசால் நீங்கள் வந்து அதை ஃபீல் பண்ணி சாரி கேட்டால் தான் சாரி கேட்குறீங்க, மற்றபடி நீங்கள் வந்து அதை அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து வினோத்தை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா திவ்யாவே கொஞ்சம் பாசிட்டிவாக தான் சொன்னாங்க. அரோரா வந்து ஓகே அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், அரோராவை வியானா எக்ஸ்போஸ் பண்ணல, பட் ஆனால் இதுக்கப்புறம் வர கண்டஸ்டன்ட் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா தகுதியே இல்லாத ஒரு ஆள், இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு 1% கூட தகுதியே இல்லாத ஒரு ஆள் வந்து அரோரா அந்த வீட்டில். ஸோ அவங்கள கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தங்க எக்ஸ்போஸ் பண்ணியே ஒன்று நண்பர்களே. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்மளோட சேச்சி வந்து நான் உங்களுக்கு எனக்கு பர்சனலாக தெரியும். அவங்க வந்து லைட்டாக வந்து வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி தான் சில விஷயங்கள் சொன்னாங்க. பர்சனலாக தெரியும், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், நீங்கள் எப்படி நின்று அடிக்கக்கூடிய ஆள்னு எனக்கு தெரியும். ஆனால் அதை வந்து ஓப்பனாக சொல்லலை. நீங்கள் ஒரு ட்ராமா போட்டு 2 பேரும் வெளியில் எடுப்பீங்களே அப்படிங்கிறது ஓப்பனாக சொல்லாமல், நீங்கள் ஒரு மாதிரி வந்து பம்மி அப்படியே வந்து இருக்கீங்கல்ல, அதுதான் ஏன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அட்டாக்கை போட்டாங்க. அப்போ தான் வந்து நம்ம நடிப்பு அரக்கன் விக்ரமுக்கும் நடிப்பு அரக்கி சாண்ட்ராவுக்கும் வந்து ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது, ஓகே நம்ம ப்ரூட்டலி எக்ஸ்போஸ் ஆகிட்டோம், இதுக்கப்புறம் இந்த ட்ராமாவை வச்சு இங்கே மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம விக்ரம்கிட்ட போயிட்டு சாண்ட்ரா போயிட்டு கதற, வெயிட் பண்ணுங்க, பேப்பர் ரவுடி ஆன் த வேல இருக்கார். பேப்பர் ரவுடி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு யூடியூப் சேனலாக போய் உட்காந்து பார்வதி பண்ணது தப்பு, கமருதீன் தேவலாம், பார்வதி பண்ணது, ஏன்டா வன்மத்தை கேட்குறீங்க? ஏன்னா உங்கள் ஒய்ஃபுக்கு நடந்தது அநீதின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவங்கவுங்க லைஃப்பை பார்க்க போயிட்டாங்க. இன்னும் ஏன் வன்மம் குறையில உனக்கு? வளைச்சி பேட்டி கொடுக்குறான் ஆள். எல்லா இடத்துலையும் போய் உட்காந்துக்கிட்டு பார்வதி வந்து இவங்க பொண்ணுங்க பார்த்து அப்படியே பேட் ஆன்டின்னு சொல்லிட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தோடையே திரியிறானுங்க. வன்மம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு கெட்டது. வன்மத்தை குறைச்சிங்க. உள்ளே போயிட்டு வியானாவை கடிக்காம இரு. நான் போயிட்டு வியானா நீ எப்படி என் ஒய்ஃபை வந்து இப்படி பேசலாம் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு போய் பேப்பர் ரவுடி தனம் பண்ணாமல் லிட்டலாக எப்படி நாளைக்கு போகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பேப்பர் ரவுடி போயிட்டு இந்த மாதிரி அலப்பல் பண்ணாமல் உன் ஒய்ஃபை, அம்மா போதுமா ஆக்டிங், உன்னோட ஆஸ்கார் லெவல் ஆக்டிங் போதுமா, வெளியில் வந்து வச்சு செய்கிறானுங்கம்மா, தயவு செஞ்சு ஆக்டிங்கை குறைச்சிக்கமான்னு சொல்லிட்டு அடக்கி என்ன உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாரோ, அதாவது வந்து டைட்டில் கொடுக்குன்னு ஆசைப்படுறாரோ கொடுத்து வெளியில் கூட்டிகிட்டு வாங்க. ஆக மொத்தம் நான் ஒன்று பண்ணுவேன், அங்கே வினோத்தை தவிர இருக்கிற 5 கண்டஸ்டண்ட்டுமே எக்ஸ்போஸ் பண்ணுவேன். எல்லாருமே ஃபேக்கு நண்பர்களே. ஒருத்த கூட அங்கே வந்து ரியல் கிடையாது. நான் திரும்பி சொல்கிறேன், அந்த பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் 4 ரா அண்ட் ரியல் கண்டஸ்டண்ட் தான். ஒன்று கானா வினோத்து, கமருதீன், விஜய் பார்வதி, தர்பீஸ். இவங்க 4 பேர் நீங்கள் வேணா ஒரு மாதிரி வந்து நீங்கள் நெகட்டிவ் ஷேடில் ஒரு 3 பேரை வச்சு பார்த்துட்டு ஒரு ஆள் பாசிட்டிவ் ஷேடில் வைக்கலாம். பட் ஆனால்
இவங்க எந்த இடத்துலையும் நடிக்கல, அவங்களா தான் இருந்திருக்காங்க. அங்கே உட்காந்துருக்க மிக்சர் கண்டஸ்டண்டாக இருக்கிற 5 பேருமே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தன்னை வந்து நல்லவனாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க, தன்னை வந்து ஒரு புனிதர்களாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இவங்க இன்னைக்கு எப்படி 2 பேரும் எக்ஸ்போஸ் ஆனாங்களோ அதே மாதிரி இவங்க கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக வந்து நின்று கொள்ளும். இந்த வாரம் முழுக்க ஒவ்வொருத்தரும் எக்ஸ்போஸ் ஆவான். இன்னும் சொல்லப்போனால் விஜய் டிவி ரெட் கார்டு கொடுத்ததை பற்றியும் பார்வை பற்றியும் கமுருதனை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியும் மறைமுகமாகவே இவ்வளோ அட்டாக் பண்ண முடியுது, அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. அப்படின்னா இதை பற்றி பேசலாம். லைக் பிரதீப் பாண்டன் எவிக்ஷன் இருக்கும்போது பிரதீப் பாண்டன் எவிக்ட் ஆகி போகும்போது அதை பற்றி பேசி ஒரு விஷயம் வந்து கிரியேட் ஆகி வேற மாதிரி போச்சு இல்லை, அந்த மாதிரி போயிடக்கூடாதுக்காக பிக் பாஸ் இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இன்னொன்று கவனிச்சிங்களா, அரோரா போயிட்டு அந்த மிளகா கடிக்கும் போது அப்படியே வந்து பிக் பாஸ் கொஞ்சிறாரு, அழகாக இருக்கிறீங்களேம்மா, நல்லா இருக்கீங்களே, வாவ் அப்படின்னு சொல்லிட்டு அரோராகட்டி திவ்யாகட்டி மனுஷன் வழியிறார். ஏயா இவ்வளோ வழியிறியே, பார்வதி ஷோவை நடத்துறது 90 நாள் அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு, அவ்வளோ கண்டென்ட் கொடுத்துச்சு, அவ்வளோ ப்ரோமோவில் வந்துச்சு. அது வெளியில் போய் நின்று பிக் பாஸ் ஏதாவது பேசுவேன்னு சொல்லிட்டு நின்று பார்த்ததில்ல, அப்போ பேச மாட்டேன். இப்போ வந்து அரோரா திவ்யானா வழிவீங்க. ஏயா மனுஷங்களாடா நீங்களா, மனுஷங்களா? 2 பேரோட கெரியரை க்ளோஸ் பண்ணிட்டு ஷோவை வந்து அப்படியே படுங்க போட்டு நடத்திக்கிட்டு இருக்கானுங்க. நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன். இன்னும் பல சம்பவங்கள் வந்து நான் போடுவேன், வீடியோவாக போட்டுக்கிட்டே தான் இருப்பேன், சம்பவம் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேனலை புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்கள், இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் போட்டு விடுங்க, ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஏவி.